ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க சமையல். இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஸ்வீட் தான்? சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சாஃப்டான சிம்பிளான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதில் மேலே வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு எடுத்து வேக வச்சுட்டு வைப்போம். ஆவியில் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியில் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் போயிடும் கிழங்கு. அதனால வந்து ஆவியில் எப்போவுமே சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஆவியில் தான் வேக வச்சுக்கணும். சூப்பராக வெந்துருச்சு இப்போது சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது ஏலக்காய், தண்ணி, சர்க்கரை, வெண்ணெய், மைதா, சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ வந்து மைதா மாவு வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். அதில் வெண்ணெய் வந்து 50 கிராம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மைதா மாவையும் வெண்ணையும். சக்கரவள்ளி கிழங்கு ஊற்றிக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதில் அந்த ஒரு மாதிரி நாரெலாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா நைஸாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம மைதா மாவும் வெண்ணையும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது கூட எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அந்த வெண்ணெயில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த வெண்ணெயில் இருக்கிற நீர் பதமும் இந்த கிழங்குல இருக்கிற அந்த தண்ணியுமே நம்மளுக்கு போதும். வேறு வாட்டர்லாம் இதில் ஊற்ற வேணாம். அது சூப்பராக பசங்க இருக்காது. இப்போ அது கூட கொஞ்சம் நெய் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அந்த குலோப் ஜாமுன் ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து தண்ணி 200 ml ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சக்கரை ஒரு 400 கிராம் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கரைய வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா வச்சுங்க. ஒரு அந்த பிசு தன்மை இருந்தால் போதும். ரொம்ப பாகுபதெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்ப இதே கொஞ்சம் ஊற்றி வரும். அதனால குட்டி குட்டியாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. எண்ணெய் வந்து ரொம்ப காயும் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நம்ம இந்த உருண்டையை போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப காஞ்சிச்சுன்னா வந்து உருண்டை வேகாமல் கருதி போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் மாதிரி நம்ம வந்து உருண்டையை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிச்சு எடுக்கலாம் உருண்டையை. ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கரண்டியை போட்டு கிண்டி விடணும். உடனே கரண்டி போட்டோம்னா உருண்டை வந்து உடஞ்சிடும். ஒரு நிமிஷம் வேகட்டும். கரண்டியை போட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக அதில் வந்து தள்ளி விடணும். ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா உருண்டை உடஞ்சிடும்.
பொன்னிறமாக நல்லா செவந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருண்டை நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் நல்லா செவந்து வரும். நல்லா செவந்துருச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு குலோப் ஜாமுன் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாப்பா டேஸ்ட் பண்ணி குட்டிமா எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா